அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்தர்களின் ஓலைச்சுவடி ரகசியங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சூரியனை வழிபடுவது எப்படி என்று பார்த்தால், சூரியனின் மற்றொரு பெயரான ஞாயிறு என்பதை முன்னிறுத்தியே ஞாயிறு உபவாசம் என்ற விரதத்தை ஏற்பட்டது. சிவப்பு வண்ண பூக்களால் சூரியனை அர்ச்சிப்பது சாலச் சிறந்ததாகும். சூரிய அஸ்தமன நேரத்திற்கு பின்பு உணவருந்துவதை நிறுத்தி மறுநாள் சூரியோதயம் வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும். அதன் பின்பு உப்பு எண்ணெய் தவிர்த்து உணவருந்த வேண்டும். இந்த உபவாசத்தால் கண் நோய் மற்றும் சரும நோயில் வராமல் தடுத்து கொள்ளலாம். இதனை நீங்கள் கண்டிப்பாக செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி வரும் சகுனம் எது என்று பார்த்தால், இரவு நேரத்தில் விண்கற்கள் கீழே விழுவதை பார்க்கும் நேரத்தில் நினைக்கும் காரியம் கண்டிப்பாக நல்ல பலன் தரும். எதனை பிறை எந்த பிறை சிறந்தது என்று பார்த்தால், அமாவாசைக்கு பிறகு வரும் சந்திரன் வளர்ந்து வரும் நாட்கள் வளர்பிறை, பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் தேய்ந்து வரும் நாட்கள் தேய்பிறை. இதில் தேய்பிறை நாட்களை விட வளர்பிறை நாட்களில் தான் மனிதன் அறிவாற்றலும் மனித நுட்பமும் அதிகம் செயல்படும். அப்போது முக்கிய காரியங்களில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறனும் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆற்றலும் ஏற்படும். எனவே மனிதர்கள் செயலாற்ற தகுந்த நாட்கள் வளர்பிறையே. அடுத்ததாக திலகமிடுவது எப்படி என்று பார்க்கலாம். திலகமிடுவது என்பது இறைவனை எப்போது நாம் கருத்தில் கொண்டு நினைத்திருக்கிறோம் என்பதை அடையாளமான சின்னமாகும். பிரம்ம முகூர்த்தத்தில் சந்தனமும், அதிகாலை வேளையில் குங்குமம், மாலை பொழுதில் திருநீரும் அணிவது முக்கியமான இறை வழிபாடும். விபூதி அதிகாலையில் சுத்தமான நீரில் குழைத்து மதியான பொழுதில் சந்தனம் சேர்த்து அணிய வேண்டும். மாலையில் உலர்ந்த திருநீரை அணிய வேண்டும். நெற்றியில் திருநீர் நிறைந்த பின் நெஞ்செல்லாம் அமைதி கொள்ளும் ஒளி வீசும் என்பது சான்றோரின் வாக்காக பார்க்கப்படுகின்றன. ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி என்று பார்த்தால், ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. ஏகாதசி அன்று பூமியை தாக்கும் நவகிரகங்களின் கதிர்கள் மனிதன் ஜீரணத்தை பாதிப்படைய செய்யும். எனவே அன்றைய தினம் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் நல்லது என்று சித்தர்களின் ஓலைச்சுவடிகள் தெரிவிக்கின்றன. மேலும் அன்றைய தினம் எந்த சுபகாரியத்திற்கும் ஏற்றதல்ல, இறை வழிபாடு செய்வதற்கு மட்டுமே உகந்த நாளாகும். ஆடி மாதம் தேடி விதை என்பது ஏன் என்று பார்த்தால், அமாவாசை என்று விதைத்தால் உறக்க நிலையில் இருக்கும் விதைகள் நவகிரகங்கள் சுழற்சி காரணமாக ஆடி மாதத்தில் விழிப்புணர்வு ஏற்பெறும், விளைச்சல் அமோகமாக இருக்கும். அதனால்தான் நம் ஆன்றோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூறினார்கள். ஏகாதசி உபவாசம் ஏற்றம் தருமா என்று பார்த்தால், எண்ணங்கள் தூய்மை அடையவும், பாவங்கள் நீங்கவும் ஏற்றம் தரும், இனிய வாழ்க்கை அமையவும் ஏற்ற விரதம் ஏகாதசி விரதமாகும். மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருந்து மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. பிரசுஷ்டபத ஏகாதசி, பரிவர்த்தன ஏகாதசி, மாக சுக்ல ஏகாதசி, பீம ஏகாதசி என்பன முக்கிய ஏகாதசிகள். ஏகாதத்தில் பேச்சின்றி ஏகாதசி வசி ஏகம்பரா அருள்முதம் புசி என்பது ஆன்றோரின் ஏகாதசி குறித்த வாக்காக பார்க்கப்படுகின்றன. பெண்ணாசை அதிகமுடையவர்கள் யார் என்று பார்த்தால், சாஸ்திரங்களில் சொல்லும் 3 ஆசைகளை துன்பத்திற்கு காரணமாவது அவை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்பன. இதில் சில சாதகர் பெண்ணாசை நிறைந்தது எப்போதும் நீங்காத காம எண்ணங்களுடன் இருப்பர். அந்த ஜாதகத்திற்கு 1, 5, 9ஆம் இடத்தில் அதிபதிகளுடன் யாரேனும் ஒருவருடன் 4ஆம் இடத்துக்கு அதிபதி சேர்ந்தோ அல்லது பார்த்தோ அமைந்து இருக்கும். அடுத்து விருட்சக லக்கணமாய் இருந்து குருவும் சுக்கிரனும் 11இல் புதன் உச்சம் அடைந்திருந்தாலும் அந்த ஜாதகர் நிறைய பெண்கள் அடைந்து சுகம் காண்பவராக இருப்பார்கள். அஷ்டமி திதி நல்லதா கெட்டதா என்று பார்த்தால், சில ஜோதிடர்கள் அஷ்டமி திதி நல்லதல்ல என்பர். ஆனால் சித்தர்கள் கூற்றுப்படி அஷ்டமி திதி மிகவும் சிறப்பானது. மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளுதல், அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஏற்ற திதி அஷ்டமி. எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் பயம் அடைய வேண்டாம். அஷ்டமி திதியில் நீண்ட ஆயுள் தருபவை மாலை வெயில், இரவு பாலெண்ணம், ஓமப்புகை, இளம் மனைவி, அருவி நீர் ஆகியன ஆயுளை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக தெற்கு திசையில் செய்ய வேண்டிய தெற்கு திசையில் செய்யக்கூடாதவை.
வீடு கட்டும்போது தெற்கு திசை நோக்கி படிக்கட்டுவது ஆகாது. குளிக்கும் போது தெற்கு நோக்கி நின்று குளித்தால் நோய் உண்டாகும். ஜலமலம் கழிக்கும் போது தெற்கு நோக்கி உட்காருவது ஆகாது. கோடாரி, அரிவாள், அரிவாள் மனை, மண்வெட்டி முதலிய வெட்டும் ஆயுதங்களை தெற்கு திசையில் வைத்தால் ஆகாது. தீப தரிசனத்திற்கான திசையில் மட்டுமே நமது முன்னோர்கள் தெற்கு திசை முன்னுரிமை கொடுத்துள்ளனர். தெற்கு திசை தீப வழிபாடு மேன்மையான வாழ்க்கை தரும் என்பது சுவடிகள் சொல்லும் ரகசியமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.